கிளாஸில் கொஷின் ஆன்சர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃப்ளோ கிளாஸஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்மளோட 5th கிளாஸில் டிக் தி அப்படின்ற ரூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு டிக் தினா என்ன, இப்படி ஒரு குட்டியாக ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டோம்னா அது பேர் டிக் தி. டிக் தி இஸ் நாட் இனிஷியலி, இட் கேன் பி யூஸ்டு மீடியலி. டிக் தியை ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் எப்படி யூஸ் பண்ணுவோம், ஒரு புள்ளி ஆன் த லைனில் வச்சோன்னா அது தீனு கிராம்லாக்ஸ். அப்போனா ஸ்டார்டிங்க்கு டிக் தியை யூஸ் பண்ண முடியாது, டாட் தான் யூஸ் பண்ண முடியும். டிக் தியை எங்கே யூஸ் பண்ணலான்னா மீடியலாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபைனலாக யூஸ் பண்ணலாம். 2 பிளேஸில் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் தி மேட்டர் மீடியலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் தி சேம் மேனர் மீடியல். ஃபார் தி மேனர் மீடியல். ஃபைனலாக யூஸ் பண்ணலாம். பை தி ஃபைனல் பிளேஸ். ஆஃப் தி அட் தி ஃபஸ்ட் பிளேஸில் மட்டும் டிக் தியை யூஸ் பண்ண முடியாது. இனிஷியலாக யூஸ் பண்ண முடியாது. மீடியலாகவும் ஃபைனலாகவும் யூஸ் பண்ணலாம். அட் தி, விச் தி. ஓகே, விச் டைரக்ஷன் இஸ் த tick the right and the expression by the. In the expression by the tick the is expressed by the downward slanting tick from right to left. ஓகேங்களா, ஒரு டிக்கை ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு டிக்கு மாதிரி போட்டோம்னா அது பேர் டிக்கு தி. ஓகேங்களா, ஃப்ரம் இந்த கரெக்ஷன்னு சொல்கிறோம்ல, அதில் வருது இல்லை இந்த டிக்கு, அந்த டிக்கை தான் இந்த டிக்குன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மற்றபடி டார்க் அண்ட் கிடையாது, இந்த டிக் கரெக்ஷனை தான் மென்ஷன். இதில் எதுலேருந்து எதுனா ரைட்லேருந்து லெஃப்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு டிக்கு டவுன்வோர்ட் மோஷனில் யூஸ் பண்ணால் அது டிக்கு தி. டிக் தி இஸ் நாட் யூஸ்டு இனிஷியலி, ஒன்லி ஃபார் மீடியலி அண்ட் ஃபைனலி. ஆல்ரெடி சொல்லிட்டோம், டிக் தியை வந்து இனிஷியலாக யூஸ் பண்ண முடியாது, மீடியலாகவும் ஃபைனலாக தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது பார்க்க போகிறது சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னால் என்ன, லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறது. ப்ரிஃபிக்ஸ்னால் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறது. ப்ரிஃபிக்ஸுக்கு எக்ஸாம்பிள் கான், காம்லாம். சஃபிக்ஸுக்கு எக்ஸாம்பிள் ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப். இதை டிஸ்ஜாயின் பண்ணி யூஸ் பண்ண முடியும், ஜாயின் பண்ணியும் யூஸ் பண்ண முடியும். ஸ்காலர், ஸ்காலர்ஷிப். இந்த ரூல்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கண்டிப்பாக ப்ரிஃபிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வரலாம், இல்லை சஃபிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். சிட்டிசன்ஷிப் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. லீடர்ஷிப்புக்கு டிஸ்ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. லீடர்ஷிப்பில் அதுலேருந்து இப்படி இழுக்க முடியாது, அதனால் டிஸ்ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 விதமாகவும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோம்னா புக்குக்கு சஃபிக்ஸ் சாப்டர் எடுங்க, அதில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். அதில் ஏதாவது 4 ஞாபகம் வச்சுக்கோங்க, தனியாக ஒரு நோட்டில் எழுதி. எபிலிட்டி, லிட்டி, எரிட்டி, இந்தமாதிரி லிட்டின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கும் பார்பர் ரிட்டி. ரிட்டிக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரோக் இருக்கோ அதை டிஸ்ஜாயின் பண்ணி போட்டிங்கன்னா ரிட்டின்னு அர்த்தம். பார்பரிட்டி. மெஜாரிட்டி, ரிட்டிக்கு முன்னாடி ஜே இருக்குது, மெஜாரிட்டி. நாவலிட்டி, லிட்டிக்கு முன்னாடி வி இருக்குது, நாவலிட்டி. யூட்டிலிட்டி, லிட்டிக்கு முன்னாடி யூ இருக்குது, யூட்டிலிட்டி. லீகலிட்டி, லிட்டிக்கு முன்னாடி ஜி இருக்குது, லீகலிட்டி. ஓகேங்களா, இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு வரலாம். ஏன்னா இங்கே ஒரு ரூல் இருந்துச்சு. ஃபார்மலிட்டி இங்கே ஓகே, இங்கேயும் கொடுத்துருக்காங்க எக்ஸாம். லிட்டிக்கு முன்னாடி எம் இருக்குது, ஃபார்மலிட்டி. பாசிபிலிட்டி, பாசிபிலிட்டி. லிட்டிக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரோக் இருக்கோ அதை டிஸ்ஜாயின் பண்ணி போடணும். லாஜிக்கல், லாஜிக்கலி. இம்பார்ட்டன்ட்பா, ஒரு ஜே யூஸ் பண்ணிங்கன்னா அது லாஜிக்கல். ஐடியலாஜிக்கல், பயோலாஜிக்கல், ஃபிசிக்கலாஜிக்கல், மெத்தலாஜிக்கலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேத்தலாஜிக்கல், எம் இத்து போட்டு ஜே போட்டிங்கன்னா மெத்தலாஜிக்கல். ஓகேங்களா, அடுத்தது பார்க்க போகிற ரூல் மென்ட்டு. நம்ம டவுன்வோர்ட் மோஷனில் இருந்துச்சுன்னா ஒரு எம்மு போட்டு ஹால்விங்கில் ஒரு எண்ணு போட்டால் மென்ட். அக்ரிமெண்ட், பேமெண்ட், மூமெண்ட், கன்சைன். அதுவே அப்போர்டு மோஷனில் இருந்துச்சுன்னா ஒரு குட்டியாக எண்ணு போட்டாலே அது மென்ட்டு, கன்சைன்மெண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ப்ரிஃபர்மெண்ட்டு, ப்ரீஃபர்மெண்ட். ஓகேங்களா, அப்போர்டு மோஷனில் ஒரு குட்டியாக எண்ணு போட்டாலே மென்ட்டு, அது அப்போர்டு மோஷனில் யூஸ் பண்ணுவோம். டவுன்வோர்ட் மோஷனில் எம்மு போட்டு எண்ணு ஊக்கு போடணும். இது எல்லாமே ஜாயின் பண்ணி தான் போடணும், டிஸ்ஜாயின் பண்ணி போடக்கூடாது. ஓகேங்களா, அதுவே மென்டாலிட்டி. மென்ட்டை அப்படியே டிஸ்ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணோன்னா மென்டாலிட்டி. ஓகேங்களா, மென்டாலிட்டிக்கு இங்கே பெருசாக எதுவும் எக்ஸாம்பிள் இல்லை, நீங்களாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல், எஃப்என்னுக்கு ஃபண்டமெண்டல். வேறு மென்ட் ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்தால் அது ஏதாவது 2 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதோவே இருக்குது. ஃபண்டமெண்டல் இருக்குது. அப்புறம் டிபார்ட்மெண்டல், டிபார்ட்டை போட்டுட்டோம். தனியாக மென்டலுக்கு டிஸ்ஜாயின் பண்ணி போட்டோன்னா டிபார்ட்மெண்டல், ஃபண்டமெண்டல் 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீஃப்லியாக ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம், டிஸ்ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கிவ் டு எக்ஸாம்பிள்னு கேட்பாங்க. அந்த எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பாக 4 வேர்டாவது ஞாபகம் வச்சுக்கணும். சீஃப்லி ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்லி டிஸ்ஜாயின் பண்ணி, ஃப்ரெண்ட்லி டிஸ்ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளைண்ட்லி டிஸ்ஜாயின்டு, டெண்டர்லி டிஸ்ஜாயின்ட். ஓகேங்களா, டிஸ்ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம். டெண்டருக்கு டப்ளிங் பண்ணியிருக்காங்க, லீ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுமாதிரி டிஸ்ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் வந்து எழுதும்போது ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டு கொடுத்துடணும். ஓகேங்களா? ly இஸ் யூஸ்டு ஆஸ் அ ஜாயின்ட் அண்ட் டிஸ்ஜாயின்ட் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு எந்த வேர்ட்ஸ் வேணால் கொடுத்துருவாங்க. கொஷின்லேயே உங்களுக்கு அதை ஒரு சென்டென்ஸாக நீங்கள் கொடுத்தா கூட 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஃபுல்னஸ், எஃப்எஸ் போட்டால் ஃபுல்னஸ், யூஸ்ஃபுல்னஸ், கேர்ஃபுல்னஸ், கிரேட்ஃபுல்னஸ். ஓகேங்களா? எஃப்எஸ் போட்டால் ஃபுல்னஸ். ஏதாவது 3-4 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்எஸ் போட்டால் லெஸ்னஸ், எல்எஸ் போட்டால் லெஸ்னஸ், எஃப்எஸ் போட்டால் ஃபுல்னஸ், யூஸ்ஃபுல்னஸ், பாப்புலர்னஸ். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குன்னா வேறு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்னஸ், ஹோப். ஓகேங்களா? ஹோப்லெஸ்னஸ் ஈஸியாக இருக்கும் அந்த வேர்டு. ஹோப்லெஸ்னஸ், ஹோப்லெஸ்னஸ். பட் ஆனால் மனப்பாடம் பண்ணிங்க. கேர்லெஸ்னஸ், கேர்லெஸ்ஸு, லவுட்னஸ்ஸு, ஹோப்லெஸ்ஸு, யூஸ்ஃபுல்னஸ்னால் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதுமாதிரி யூஸ்ஃபுல் பண்ணுற வேர்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டால் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போது WARD, வார்டு, வாட்டு, வாட். 3த்துக்குமே சேம் தான்ப்பா. பின்னாடி இருக்க டீக்காக முன்னாடி இருக்க டபிள்யூவை ஹால் பண்ணணும், அவ்வளோதான் ரூலு. பேக்கு வேர்டு, டபிள்யூவை ஹால் பண்ணுறோம். ஸ்டாலு வாட்டு, டபிள்யூவை ஹால் பண்ணுறோம். மில்க்கு வாட்டு, டபிள்யூவை ஹால் பண்ணுறோம் டீக்காக. அதுவே யார்டுனா அப்படியே ஒய் ஸ்டோக்கு போடுவோம்ல, இப்படி போடுவோம் ஒய், அதை அப்படியே ஹால் பண்ணி போடுறோம். பிரிக்கு யார்டு, பேக்கு யார்டு, பேக்கு யார்டு. ஓகேங்களா? அப்படியே அதை ஒய்யை ஹால் பண்ணி போட்டிங்கன்னா யார்டு, டபிள்யூவை ஹால் பண்ணி போட்டிங்கன்னா வார்டு. ஓகே, இன்றைய கிளாஸில் அவ்வளோதான்ப்பா. மென்ட்டு பார்த்துட்டோம், மென்டலி பார்த்துட்டோம், லெஸ்னஸ், ஃபுல்னஸ், வார்டு, யார்டு. அதுக்கப்புறம் இந்த பார்பட்டி, ஃபார்மலிட்டி அந்த ரூல் பார்த்தோம். பயாலஜிக்கல், லாஜிக்கல்னு வந்துச்சுன்னா என்ன, பயாலஜிக்கல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷிப்பு ஜாயின் பண்ணி யூஸ் பண்ண முடியும், ஜஸ்ட் ஜாயின் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும் பார்த்தோம். டிக்கு தீனா என்ன, எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.